Good morning students. Next example 2.56 find the sum of ஒரு மூணு subdivision கொடுத்திருக்காங்க. அதுல first one பாப்போம். 1 square plus 2 square plus 3 square plus etc plus 19 square. So இந்த question நல்லா கவனிங்க. எல்லாமே natural number மேல square வந்திருக்கு. அப்போ இது எந்த formula typeல வருது? Sum of square of first n natural numbers. Sum of squares of first n natural numbers. சரியா? அந்த ஃபார்முலா இங்க நம்ம ரீகால் பண்ணுவோம். 1 square plus 2 square plus 3 square plus etc plus n square equal to n into n plus 1 into 2n plus 1 whole divided by 6. இதான் அந்த ஃபார்முலா. நமக்கு ஃபார்முலால n க்கு பதிலா 19 இருக்கு இல்லையா? அப்ப இந்த எக்ஸ்பிரஷன்ல n க்கு பதிலா 19 ரீப்ளேஸ் பண்ணிருங்க. Therefore 1 square plus 2 square plus 3 square plus etc plus 19 square equal to 19 bracket 19 plus 1 2 bracket 19 plus 1 whole divided by 6. Simplify பண்ணுமா? 19 multiplied 19 plus 1 20 into 2 19s are 38 plus 1 whole divided by 6. நம்ம 2 table 3 time 10 time 19 multiplied 10 multiplied 38 plus 1 39 divided by 3 3 table 1 time 13 time. So answer 19 multiplied 10 multiply 13 multiply பண்ணுவோமா? 19 13 multiply பண்ணுவோம். 19 13 multiply பண்ணுவோம். So நமக்கு இந்த மூணு வேல்யூ ப்ராடக்ட் பண்ணோம்னா 2417 ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? நான் இந்த ரெண்டு வேல்யூ மட்டும் ப்ராடக்ட் பண்ணிட்டு கிடைச்ச ஆன்சரை இன்டு 10 பண்ணோம்னா ஒரு 0 சேர்ந்துரும். சரியா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆன்சர் 2470. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் கவனிங்க. 5 ஸ்கொயர் பிளஸ் 10 ஸ்கொயர் பிளஸ் 15 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் 105 ஸ்கொயர். இது ஆக்சுவலா டைரக்ட் ஃபார்முலா டைப்ல இல்ல, பட் எல்லாமே 5 ஓட மல்டிபிள்ஸா இருக்கு. இது எப்படி எழுதிக்கிறேன்னு பாத்தீங்கன்னா 5 into 1 whole square plus இத 5 2s are எழுதிக்கலாமா? 5 2s are இத 5 3s are whole square plus etc plus இங்க நமக்கு 21 5s are 105 மேல ஸ்கொயர் இருக்கு எழுதியாச்சு. இப்ப பாருங்க இந்த ஸ்கொயரை தனித்தனியா உள்ள எல்லா டேர்முக்கும் கொடுங்க. 5 square into 1 square plus 5 square into 2 square இங்க 5 square into 3 square plus etc plus 5 square into 21 square. சரியா? எல்லா பிராக்கெட்லயுமே நமக்கு 5 ஸ்கொயர் காமனா இருக்கு. சோ அதை வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டோம்னா இங்க பேலன்ஸ் 1 ஸ்கொயர், இங்க 2 ஸ்கொயர் பிளஸ் இங்க 3 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் இங்க 21 ஸ்கொயர். சரியா? எல்லா பிராக்கெட்லயுமே 5 ஸ்கொயர் காமனா இருக்கு. அதை வெளியே எடுத்துட்டோம்னா ஒரு பிராக்கெட்லயும் இருக்கக்கூடிய பேலன்ஸ் டேர்ம் இருக்கும் இல்லையா? அதை எடுத்து எழுதிருக்கோம். இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் ஃபார்முலா டைப்ல இருக்கு. சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ். சோ 5 ஸ்கொயர் ஆன்சர் 25 பிராக்கெட் இது ஃபார்முலா டைப்ல இருக்கு இல்லையா? அப்போ நமக்கு sum of square of first n natural number formula n into n plus 1 into 2n plus 1 by 6. அந்த ஃபார்முலால n க்கு பதிலா 21 அப்ளை பண்ணோம். இந்த எழுதி இருக்கோம் இல்லையா? இங்க எழுதி இருக்கோம். போன சப்டிவிஷன் ரப் பண்ணிட்டோம். ஃபார்முலால நமக்கு n க்கு பதிலா 21 ன்னு இருக்கு. அப்போ n வேல்யூ 21 into n into n plus 1 21 plus 1 n into n plus 1 into 2n plus 1 2 bracket n value 21 plus 1
ஹோல் டிவைடட் பை 6. ஓகேவா? பாருங்க, இது ஃபார்முலா டைப்ல இருக்கு. நமக்கு I equal to 1 to n. ஃபுல்லாகவே எழுதிடுவோமா? ஃபுல்லாகவே எழுதி காமிச்சிருவோம். 1 square plus 2 square plus etc plus n square formula n into n plus 1 into 2n plus 1 whole divided by 6. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நமக்கு இங்கே n-க்கு பதிலாக 21 இருக்கு. n-க்கு பதிலாக 21. அப்போ இந்த எக்ஸ்பிரஷன்ல n-க்கு பதிலாக 21 போட்டு ஃபார்முலால ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். சிம்பிளை பண்ணுங்க. 25 bracket 21 into 21 plus 1 22 into 221s are 42 plus 1 bracketல இதை மென்ஷன் by 6. சிம்பிளை பண்ணுவோமா? 2 table 3 2s are 6, 11 2s are 22. Again 3 table 1 time 7 time. இப்போ பேலன்ஸ் இருக்க வேல்யூ எழுதுவோமா? 25 into 7 into 11 into இது ரெண்டே ஆட் பண்ணா 43. இப்போ இதை சிம்பிளை பண்ணுமா? பாருங்க, 25 multiply 77 multiply 43. இப்போ இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணுவோமா? 77. ஸோ இது ரெண்டே ப்ராடக்ட் பண்ணோம்னா 1925 multiply 43. ஸோ நெக்ஸ்ட் இந்த ரெண்டு வேல்யூலையும் ப்ராடக்ட் பண்ணுவோம். 1925 multiply 43. ஸோ நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் 82,775. ஸோ செகண்ட் சப்டிவிஷனுக்குரிய ஆன்சர் இதுதான், 82,775. நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். சரியா? தேர்ட் சப்டிவிஷன் 15 square plus 16 square plus 17 square etc plus 28 square. சரியா? இதுல நமக்கு ஸ்டார்டிங்ல இருந்து வேல்யூ இல்ல. அப்போ நம்ம எதுல இருந்து எது வரையும் இல்ல? 1 square plus 2 square plus up to 14 square வரையும் இல்ல. அப்ப இந்த எக்ஸ்பிரஷன்ல மிஸ்ஸிங் டேர்ம்ஸ் நானே ஆட் பண்ணிக்கிறேன். ஏன் இதெல்லாம் ஆட் பண்றேன்? இதை ஆட் பண்ணாதான் நம்ம sum of squares of first n natural numbers ஃபார்முலாவை அப்ளை பண்ண முடியும். அப்போ 1 square plus 2 square plus 3 square plus etc plus up to 14 square வரை இந்த எக்ஸ்பிரஷன்ல நானா ஆட் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் as usual இந்த क्वेश्चन இதோட சேர்த்து எழுதுங்க. 15 square plus 16 square plus etc plus up to 28 square. இந்த எக்ஸ்பிரஷன்ல இதுவரை நானா ஆட் பண்ணிருக்கேன். எந்த வேல்யூஸை நானா ஆட் பண்ணணும் அதை நானே சப்ட்ராக்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கேன். ஏன்னா ஒரு எக்ஸ்பிரஷன்ல நம்மளோட இன்புட் அந்த எக்ஸ்பிரஷனை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அப்போ நம்ம எந்த வேல்யூஸ் ஆட் பண்ணிருக்கோம் அதை ஜஸ்ட் சப்ட்ராக்ட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆகி ரிமைனிங் சேம் எக்ஸ்பிரஷனே கிடைச்சிடும். சரியா? ஸோ அப்போ இங்க 1 square plus 2 square plus etc plus up to 14 square வரை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிடணும். ஏன்னா சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா 14 square வரை இங்கேயும் கேன்சல் ஆகி ரிமைனிங் இந்த எக்ஸ்பிரஷன் அப்படியே கிடைச்சிடும். சரியா? இப்போ நம்ம இந்த இடத்துல sum of squares of first n natural number அப்ளை பண்ணலாம். ஃபார்முலா ஒரு தடவை எழுதுறோம். we know that 1 square plus 2 square plus 3 square plus etc plus n square equal to n into n plus 1 into 2n plus 1 whole divided by 6. இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன்லயும் நமக்கு n வேல்யூ இங்க 28 இருக்கு, n வேல்யூ 14 இருக்கு. ஃபார்முலால அப்ளை பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டுக்கு n வேல்யூ 28. இந்த ஃபார்முலால n க்கு பதிலா 28 போடுங்க.
28 bracket 28 plus 1. Next 2 bracket 28 plus 1. சரியா? whole divided by 6. Next second bracket minus. இங்க n value 14 இருக்கு. 14 bracket 14 plus 1 bracket 2 bracket 14 plus 1. ஃபார்முலால n க்கு பதிலா 14 அப்ளை பண்ணிட்டோம். whole divided by 6 அப்ளை பண்ணிட்டோம். சரியா? இத சிம்பிளை பண்ணுவோமா? 28 multiply 28 plus 1 29 multiply 28 2s are நமக்கு 56 56 plus 1 bracketல எழுதிக்கணும் by 6. 2 table 3 2s are 6 14 2s are 28. Next minus இங்க 14 2 table 3 time 7 time 7 நமக்கு multiply 14 plus 1 15 multiply 2 14s are 28 plus 1 whole divided by 3. 3 table 1 time 5 time. Next பாருங்க இங்க 14 multiply 29 multiply 56 plus 1 57 whole divided by 3. 3 table 1 time 19 time. அப்ப நமக்கு கிடைச்சிருக்க பேலன்ஸ் டைம் 14 multiply 29 multiply 19. Next minus இங்க 7 into 5 into 28 plus 1 29. இது ரெண்டை ப்ராடக்ட் பண்ணுங்க 7 5s are 35 multiply 29. இப்போ நம்ம இத ப்ராடக்ட் பண்ணி சிம்பிளை பண்ணணும். கவனமா செய்வோம். 29 19 மல்டிப்ளை பண்ணுவோம். 29 19 29 19 இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு கிடைச்ச ஆன்சர் 551. நெக்ஸ்ட் இந்த வேல்யூ 14 ஆல ப்ராடக்ட் பண்ணுவோம். 551 14. இது ரெண்டை ப்ராடக்ட் பண்ணுவோம். 35 29. ஸோ இந்த ரெண்டு வேலையும் நெக்ஸ்ட் சப்ராக்ட் பண்ணுவோம். 7714 minus 1015. 14ல 5 போச்சுன்னா நமக்கு என்ன ஒரு ஆன்சரு? இங்க 4ல 5 நமக்கு சப்ராக்ட் ஆகாது. உன்னை பாரோ பண்ணிட்டேன்னா 14 ஆயிரும். 14ல நமக்கு 5 போச்சுன்னா 9. இங்க பேலன்ஸ் 0 இருக்கு. இங்க இருந்து உன்னை பாரோ பண்ணிட்டா 10 ஆயிரும். 10ல 1 போச்சுன்னா 9. இங்க 6. ஸோ நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 6699. ஸோ தேர்ட் சப்டிவிஷனுக்குரிய ஆன்சர் இதுதான். இதோட இந்த சம் கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ.